பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையிலேயே அனுமதிக்கிறார். நம்மள்ட்ட அந்த துன்மார்க்கம் இல்லை. ஒருவேளை நாம அப்படி அவனை போல துன்மார்க்கமா வாழல, நல்லா ஜெபிக்கிறோம், கர்த்தர் உண்மையா இருக்கிறோம். ஆனா ஒரு இயற்கையாய் சமுதாயத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனை அவனுக்கும் வருது, எனக்கும் வருது. ஏன்னா அது அவனுக்கு தீமை. ஆனா இந்த தீமை எனக்கு ஏன் அனுமதிக்கிறாருன்னா, நான் என்னதான் ஆண்டவருக்கு பிரயோஜனப்பட்டாலும், கர்த்தர் என்ன கொண்டு பெரிய காரியம் செய்தாலும், நான் ஜெபித்த அநேக ரட்சிப்புகள் கொண்டு வந்தாலும், நான் கர்த்தருக்கு அள்ளி கொடுத்து ஊழியத்தை தாங்கினாலும், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு நானும் ஒரு அற்பமான மனுஷன், எங்கிட்டையும் 1000 குறை இருக்குது என்பதை நான் உணரும்படி கர்த்தர் எல்லாரும் வருகிற பிரச்சனையை எனக்கும் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது? அப்போ இந்த பாடுகள் எல்லாமே பிசாசினால் வருகிறது அல்ல. இயற்கையாய் வருகிற சில பிரச்சனை நம்ம வாழ்க்கையில தேவன் அனுமதிப்பார். அதை புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு சின்ன பிரச்சனை கூட வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. வேலை செய்யற இடத்துல ஒரு பிரச்சனை, அதனால ரட்சிக்கப்படாதவனும் பாதிக்கப்படுறான், அதே பாதிப்பு உங்களுக்கு வருதுன்னா உடனே அவசரப்பட்டு பதறாதீங்க. நான் தப்பே பண்ணல, அவனுக்கு பிரச்சனை வரட்டும், எனக்கு ஏன் பிரச்சனை, நான் ஜெபம் பண்றேனே, பதறாதீங்க. அவனுக்கு அந்த பிரச்சனை தீமைக்கு வந்திருக்கும். கர்த்தர் அதையும் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார்னா அதுல ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருப்பார். அல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் ஒரு நாளும் கர்த்தர் நினைச்ச மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம். நாம் அதை புரிஞ்சு கொள்ளாதனால தான் சில பேர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பஸ் லேட் ஆயிடுச்சுன்னா, நான் காலையில் நல்லா ஜெபம் மட்டும் தான் போயிருப்போம், ஆனால் வேலைக்கோ ஆஃபீஸ்க்கோ அல்லது போக வேண்டிய இடத்துக்கோ சீக்கிரம் போகணும், திடீர்னு டிராஃபிக்கில் மாட்டிடுவோம். அதை கூட நம்ம நினைச்ச மாட்டோம், பொறுக்க மாட்டோம், முறுமுறுப்போம். என்னடா இது இப்படி டிராஃபிக்கு, ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அங்கிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், டிராஃபிக் கிளியர் ஆகிருக்காது. ஆண்டவரும் நொந்துக்குவோம், இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், இப்படி இருக்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை. ஒரு பஸ் லேட் ஆயிடுச்சுன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்து சூடு இருக்கும். வெயில் காலத்து என்ன இருக்கும், வெயில் காலம் வந்தாலும் புலம்புவான், மழை பெஞ்சாலும் புலம்புவான். வெயில் வந்தாலும் அது நினைச்ச முடியாது, இப்படி தகிக்குதே, மழை பெய்யட்டும், இப்படி மழை வருது. அப்ப என்னதான் கர்த்தர் செய்யறது? அப்ப இயற்கையா வருகிறது வந்துட்டு தான் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது, புலம்ப கூடாது. இவைகளை தேவன் எனக்கு நன்மையாக அனுமதிக்கிறார். எல்லாரும் வருகிற சில பிரச்சனை, சில பொருளாதார நெருக்கடியா இருக்கட்டும், சில நேரங்களில் சில சரீர பலவீனங்களா இருக்கட்டும். அதே போலதான் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, மனிதர்களால் வருகிற தீமைங்கிறது பொதுவானதுங்க. குடும்ப உறவுகளால் வருகிற காயம் என்பது பொதுவானது. உலகத்தானுக்கு வரும், நமக்கு அது வரும். யாரோ குடும்பத்தில் நடக்குது, ஏன் குடும்பத்தில் வந்துருச்சு, அது உலகத்தில் பொதுவாய் நடக்கிற சில பிரிவினைகள், சில போராட்டம், சில காயம், சில அவமானம், சில நிந்தைகள் நம்ம வாழ்க்கையிலும் அது நடக்கிறது என்றால் ஒன்ன புரிஞ்சுக்கங்க, அது தீமைக்கல்ல, தேவன் ஏதோ ஒரு நன்மையை அதில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவுமே பாடுகள் வழியாகத்தான் நாம் தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகணும்னு சொல்லி தேவன் சில பாடுகளை அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்னா, நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை வளர பண்ண. சில பிரச்சனை, குடும்பத்தில் சில பிரச்சனை, சில குணமாக்கப்படாத வியாதிகள். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு வியாதி ரட்சிக்கப்படாத ஒருத்தன் ட்ரீட்மெண்ட் எடுத்து சுகமே ஆகாம செத்து போயிருப்பான். அதே போல ஒரு வியாதி ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கும் வந்திருக்கும், ட்ரீட்மெண்ட் எடுத்தும் ஒரு வேலை சுகமாக இந்த வியாதி என்ன செய்யலாம், இருக்கலாம். இவ்வளோ ஜெபம் பண்றேன், இந்த வியாதி சுகமே ஆகலையே, இவ்வளோ ஜெபம் பண்றேன், விடுதலையே வரலையே. சில வியாதியை கர்த்தர் சுகமாக்குறார், அதுவும் ஒரு நன்மை. சில வியாதிகளை கர்த்தர் அனுமதித்து அதை காலம் பூரா நம்ம சரீரத்தில் வைத்திருக்கிறார் என்றால் அதுவும் ஒரு நன்மைக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? சில பிரச்சனை, சில போராட்டம் நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது, சில குறைவுகள் வரும் பொழுது, சில தோல்வி வரும் பொழுது, சில பலவீனங்கள் வரும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதான். நம்ம என்ன செய்யணுமா, இது எல்லாமே கர்த்தர் என் நன்மைக்காக அனுமதித்திருக்கிறார் என்பதை அந்த விசுவாசத்துல நம்ம வளரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு தான் அந்த பாடுகள். எல்லாருக்கும் வருகிற பிரச்சனை, பாடல் நமக்கு ஏன் அனுமதிக்கிறார்? எல்லாருக்கும் வருகிற நெருக்கல் என நமக்கே அனுமதிக்கிறார். உலகம் அதை நினைத்து அவங்க தெய்வத்தை முறுமுறுக்குது. ஆனா நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரை எல்லாமே நன்மைக்கு தான் ஆண்டவரே, சகலமும் இந்த பலவீனம் ஒரு நன்மைக்கு தான், இந்த பொருளாதார நெருக்கடி ஒரு நன்மைக்கு தான்,
இந்த மனுஷனை காயப்படுத்துறது நன்மைக்கு தான், இந்த பிரிவினை ஒரு நன்மைக்கு தான், என்னை இவங்க தூக்கி எறிஞ்சது நன்மைக்கு தான், எனக்கு உண்டான ஒரு காயம் நன்மைக்கு தான், இது எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி நீங்க ஆழமாய் கர்த்தரை விசுவாசித்து, என்னை இதுவரைக்கும் நீங்க தான் நடத்தினீங்க, இனியும் நீங்க தான் நடத்துவீங்க, அந்த விசுவாசத்துல வளர்ந்தவர்களாய் தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தேவன் நமக்கு சில பாடுகளை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. நீ புரிந்து கொள்ள ஒரு வார்த்தையை வாசிங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. போதும். இங்க ஒரு ஐஸ்வர்யானையும் பார்க்கிறோம், ஒரு தரித்திரன் லாசருவையும் பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான் பேரு ஊருக்கே தெரியுமா? பிச்சைக்காரன் பேர் ஊருக்கே தெரியுமா? யார் பேருங்க ஊருக்கே தெரியும்? ஐஸ்வர்யவான் பேர் தான். அவர் தெரியாதா? அவர் தாங்க எங்க வீதியிலே பெரிய ஆளு, BMW போவாருங்க, பென்ஸ் கார்ல போவாருங்க அப்படின்னு ஒரு பேரை ஹிஸ்டரி என்ன செய்திருவான், சொல்லிடுவான். பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் பேர் யாராவது தெரியுமா? ஒரு ஆள் வருவாருங்க, கருன்னு இருப்பான், அழுக்கு ட்ரெஸ் போட்டு, அவன் அடையாளம்னு அப்படிதான் சொல்லுவான். ஆனா ஆண்டோடைய அளவுகளை பாருங்களேன், ஐஸ்வர்யவான் அவன் பேரையே எழுதல, பிச்சைக்காரன் பேரு லாசரு பேரை எழுதினான். இங்க ஐஸ்வர்யவான் லாசர் ரெண்டு பேரும் ஒருத்தன் சுகமா வாழ்றான், ஒருத்தன் வேதனையோட வாழ்றான். ஏங்க அவன் ஐஸ்வர்யவான் சம்பிரமமா வாழ்றான், சுகமா வாழ்றான், எல்லாம் அனுபவிக்கிறான். ஆனா அதே வீட்டு வாசல்ல இந்த லாசர் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் வீட்டுல இருந்து எப்போ எச்ச வரும், மிச்ச மீதி வரும், அவன் சாப்பிட்டு போட்ட அந்த எச்ச இலை வரும், அந்த எச்ச இலைக்காக தான் யார் காத்திருக்கிறது? லாசர் காத்திருக்கிறான். அவன் கூட போட்டிக்கு யார் வந்து நிக்கிறது? அவன் கூட போட்டி யார் நிக்கிறது? நாய். அந்த எச்ச இலை நாய்க்கா லாசருக்காங்க பிரச்சனை. லாசருடைய பருக்களையே அந்த நாய் நக்குதுன்னா அவன் எச்ச இலை விட்டு வச்சிருக்குமா? அது கொஞ்சம் அவன் நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படிலாம் கற்பனை பண்ணி தான் வேதத்தை வாசிக்கணும். அப்பதான் வேதம் நமக்கு எதை கற்றுக்கொள்ளுதுன்னு தெரியும். அவன் சரீரமெல்லாம் பருக்கள், எச்ச இலையை சாப்பிட்ற ஒரு நிலைமை. ஏங்க இந்த பாடுகள்? ஆண்டவருக்கு வேண்டாத ஆளா லாசரு? இல்ல ஆண்டவர் லாசரை மறந்துட்டாரா? இல்ல லாசரை வெறுத்தாரா? இல்ல, இந்த பாடுகள் நிறைந்த வாழ்க்கை லாசருக்கு நியமிக்கப்பட்ட பாதை. லேலூயா, லேலூயா. இரக்கமுள்ள கர்த்தர் தானே. அந்த ஐஸ்வர்யானுக்கு கொடுத்த சொத்துல ஒரு 10% லாசர் கொடுத்திருந்தா அவன் ஒரு வீடு கட்டி ஒரு தொழில் பண்ணி நல்ல வயிறால் சாப்பிட்டுருப்பான்ல. ஆனா கர்த்தர் மொத்தத்துக்கும் ஐஸ்வர்யான் கையில கொடுத்துட்டு இவனுக்கு ஒண்ணுமே கொடுக்காம பட்சபாதம் பார்க்கறாரா? இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் பாதை நியமிக்கிறார். லாசர் ஏன் எனக்கு தரித்திர பாதை அப்படின்னு கேள்வி கேட்பதற்கு லாசருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, அதிகாரமும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் ஒரு பாதையில, அது வியாதியின் பாதையோ அல்லது அவமானத்தின் பாதையோ குறைவுகளின் பாதையோ, நம்ம வாழ்க்கை முழுவதும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை பவுலுக்கு இருந்த முள்ள போல கடைசி வரைக்கும் முள்ளாவே நம்ம குத்திட்டு இருக்குதுன்னா அந்த பாதை தான் கர்த்தர் நியமித்த பாதை. அந்த பாதையில ஏன் எனக்கு அனுமதிச்சிருன்னு ஆண்டவர்ட்ட கேள்வி கேட்க நமக்கு எந்த உரிமையும் இல்லை. இப்போ ஐஸ்வர்யவானும் சாகுறான், லாசரும் சாகுறான். லாசருடைய முடிவு எங்க இருக்கிறார்? லாசரு அந்த 16 அதிகாரத்துல 23 வாசிங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரவையும் கண்டான். ஐஸ்வரன் எங்க இருக்கிறான்? பாதாளத்துல வேதனைப்படுறான். லாசர் எங்க இருக்கிறாரு? ஆபிரகாம், அதாவது பரதீசில் லாசர் இருக்கிறாரு. லாசரின் முடிவு மகிமை, ஐஸ்வரன் முடிவு வேதனை. ஏன் லாசருக்கு ஒரு மகிமை கத்த கொடுத்தார்? அவன் பிச்சைக்காரனா இருந்ததுனாலயா? கிடையாது. அப்படின்னா பிச்சைக்காரர் எல்லாருமே பரலோகம் வந்துருவோன்னு அர்த்தம் கிடையாது, பணக்காரர் எல்லாருமே பாதாளம் போயிடுவோன்னு அர்த்தமும் கிடையாது. ஏன் லாசருவை கர்த்தர் மகிமையில சேர்த்தார்னா அவன் பிச்சைக்காரனா இருப்பதனால இல்ல, தனக்கு நியமிக்கப்பட்ட இந்த வேதனை நிறைந்த வாழ்க்கையில லாசரு கர்த்தர் என்ன செய்யல? முறுமுறுக்கல. ஒன்றை மாத்திரம் விசுவாசித்திருந்தான், இந்த பாதை கர்த்தர் எனக்கு நியமித்த பாதை. அல்லேலூயா. எப்படி சொல்றோம்? வாசிங்க இந்த 16 அதிகாரம் 25 வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான்.
அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இந்த வார்த்தை கவனிங்க. அந்த ஐஸ்வர்யவான் வேதனைப்பட்டு ஆபிரகாம்கிட்ட புலம்புறாரு. அப்போ ஆபிரகாம் சொல்றாரா, நீ பூமியிலுக்கு போய் எதை அனுபவிச்ச? நன்மை அனுபவிச்ச. லாசர் எதை அனுபவிச்சான்? தீமை. இது நீ ஆங்கில மொழிபெயர்ப்பில் வாசித்தீங்கன்னா அனுபவித்தான்ங்கிற வார்த்தை வந்து ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதாவது நீ கர்த்தரிடமிருந்து நன்மையை பெற்ற, இந்த லாசர் எதை பெற்றான்? தீமை. உனக்கு ஒரு பாதை கர்த்தர் வைத்தார், ஆசீர்வாதமான பாதை. லாசர் நியமிக்கப்பட்ட பாதை தீமையான, வேதனை நிறைந்த, குறைவுள்ள, வறுமை நிறைந்த, வேதனை நிறைந்த ஒரு பாதை லாசருக்கு. இந்த ரெண்டு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்தோம். இந்த ஐஸ்வர்யவான் தனக்கு தேவன் கொடுத்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்தான்னா, அந்த 16ஆம் அதிகாரத்தில் 19 வாசித்தீங்கன்னா, அவன் சம்பிரமமாய் வாழ்ந்தான். எப்படி வாழ்ந்தானா? கர்த்தர் தனக்கு நியமிச்ச அந்த ஐஸ்வர்யம் நிறைந்த வாழ்க்கையில சுயநலக்காரனாய் தன் இஷ்டம் போல தனக்காகவே வாழ்ந்தான். யாருக்கு என்ன செய்யல? பிரயோஜனப்படல. அதனால அவன் பாதாள தள்ளப்பட்டான். நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவன் நம்ம வாழ்க்கையில நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அந்த பாதையில நான் முன்பு ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். ஐஸ்வர்யவான் என்ன விசுவாசிக்கணும்னா, எனக்கு இவை எல்லாவற்றையும் யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தார். எதற்கு கொடுத்தார்? நான் ஆசீர்வாதமா இருக்கவும், அநேகருக்கு நான் என்ன செய்யணும்? பிரயோஜனப்பட. இதுக்கு தான் தேவன் கொடுத்திருக்கிறார். இவனுக்கு அந்த விசுவாசம் இல்ல. சம்பரமாய் சுகபோகமாய் தன்னுடைய வாழ்க்கையை ஆடம்பரமா அனுபவிச்சான். வாசல்ல லாசர் பிச்சைக்காரனா எப்ப எச்ச கிடைக்கும் காத்திருக்கிறான். ஐஸ்வர்யனுக்கு தெரியும், ஒருவேளை சாப்பாடு, நல்ல சாப்பாடு கொடுத்திருக்கலாம். அவன் விருப்பம் இல்ல. ஆடம்பரமாய் சுகபோகமாய் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்தான். முடிவு பாதாளம். இந்த லாசர் பாருங்களேன், கர்த்தர் தனக்கு ஒரு வேதனை நிறைந்த வாழ்க்கை கொடுத்தப்ப எல்லாமே அவனுக்கு பாடுகள், எல்லாமே வியாதி. அவன் வாழ்க்கை முழுவதுமே பிச்சைக்காரனாவே வாழ்ந்து செத்தான். வாழ்க்கை முழுவதுமே வியாதியஸ்தனாகவே வாழ்ந்து செத்தான். அவன் சாகும் பொழுதும் சரீரத்தில் பருக்கள், சாகும் பொழுதும் வயிறு எலும்போட ஒட்டி போயிருந்துச்சு, சாகும் பொழுதும் நிம்மதி இல்லை அவனுக்கு. ஆனா அந்த பாதையில ஆண்டவர் முறுமுறுக்கல, கர்த்தரை கேள்வி கேட்கல. எனக்கு ஏன் அந்த வேதனை, எனக்கு ஏன் அந்த பாடுகள் கேள்வி கேட்கல. அவன் விசுவாசம் எல்லாம் எனக்கு கர்த்தர் அனுமதித்தது நன்மைக்கே. அல்லேலூயா.